தீபிகா, அதாவது இன்னைக்கு தூத்துக்குடியில தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இன்றைய காலையில அதிகாலையில் கைது செய்யப்பட்டார். அதாவது கோவில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை குறித்து ஒருமையில் பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது ஏற்கனவே நமது தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒளிபரப்பு செய்துள்ளோம். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது அவர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாருடைய விசாரணையில் இருக்கின்றார். இப்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலை 6 மணிக்கு அவரது வெள்ளத்தில் கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் அவர்கள் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதுவரை இன்றும் வெளியே வரவில்லை. அவரை உள்ளே வைத்து விசாரித்து கொண்டிருக்கின்றனர். நிலையில் தான் 10 மணி அளவில் இருந்தே கட்சிக்காரர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர். இவர்கள் அநேகம் பேர் வருவதால் அவர்களை தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே போலீசார் 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போல் போடப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முகப்பிலேயே தடுத்து நிறுத்தி சோதனையிடப்பட்டுதான் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இப்படியாக 4 அடுக்கு பாதுகாப்பை தாண்டிதான் அவரை பார்க்க அந்த மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்பு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருந்தும் கட்சிக்காரர்கள் அநேகம் பேர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் திரண்டு விட்டனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோரை முதலில் நாங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பதற்கு அனுமதி இல்லையா, நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அங்கு அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த டிஎஸ்பிகள் சுதீர், செல்வராஜ் மற்றும் சகாய் ஜோன்ஸ் ஆகியோர் 3 டிஎஸ்பிகள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று சென்னையில் ப்ரோக்ராமுக்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்ற தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கீதா ஜீவன் இந்த கைது நடவடிக்கை குறித்து கேள்விப்பட்டவுடன் உடனடியாக விமானத்தில் புறப்பட்டு வந்தார். 11:30 மணி அளவில் விமான நிலையம் இறங்கிய அவர் உடனடியாக 12 மணி அளவில் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவருடன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள், முன்னாள் அமைச்சர். இவர்களும் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இதில் 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கின்றோம், மூத்த 4 பேரும் சென்று அவரை சந்திக்க வேண்டும், அவரை எப்படி வைத்திருக்கிறீர்கள், ஏதாவது அவரை துன்புறுத்தினீர்களா, அவர் உயிருடன் தான் இருக்கின்றாரா என்பது போன்ற சந்தேகங்களை எழுப்பி அவர்கள் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்தனர். ஆனால் காவல்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கும் அந்த காவல்துறையினருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் அனிதா ராதாகிருஷ்ணன் தனக்கு மயக்கம் வருவதாக கூறி ஒரு மாதிரி மயக்கமாக வந்தார். உடனடியாக அவருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கொடுக்கப்பட்டது கட்சியினரால். இவர் தண்ணீரை குடித்துவிட்டு தன்னால் முடியவில்லை என்று உடனடியாக காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். மயக்கம் வருகிற சூழ்நிலை புறப்பட்டு செல்வது போல் அவர் சென்றார். இந்த நிலையில் தான் அமைச்சர் அவசரமாக புறப்பட்டு வெளியேறினார். அவர் வெளியேறி சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்புற பகுதியில், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையில் அங்கு கட்சியினருடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக கூறி அந்த இடத்தில் இருந்த தூத்துக்குடி நகர செயலாளர் ஆனந்தசேகரன் அவர்களை உடனடியாக கையும் பிடித்து இழுத்து அவரை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது அவர்களுக்குள் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் கிரிமோகாவினருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல்துறையின் வாகனங்களில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த நிகழ்வு அந்த இடத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்பொழுது அனைத்து கட்சியினரும் அதிமுகவினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் 4-5 வாகனங்களில் பேருந்துகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைப்பதற்காக கைது செய்து கொண்டு சென்றுள்ளனர். இப்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில், மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணையில் இருக்கின்றார். இன்னும் வெளியே அழைத்து வரவில்லை. இவரை இங்கிருந்து நீதிமன்றத்திற்கு, அதாவது தூத்துக்குடி நீதிமன்றம் JM1 நீதிமன்றத்தில் இப்பொழுது நிறுத்துவார்கள் என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நீதிபதி இடும் உத்தரவின் பேரில், அதாவது அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறதா அல்லது சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறாரா என்பது தெரியவில்லை. நீதிபதியினுடைய உத்தரவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்.
முதலில் இவரை நேரடியாக இப்பொழுது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையை சார்ந்து வாங்க வேண்டும். ஆனாலும் அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் இப்போதைக்கு வந்து பார்த்துவிட்டு அவரை அழைத்து போயிருக்கின்றார் என்பதாக கூறப்படுகிறது. இன்னும் அவரை நேரடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு உரிய சோதனைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அடுத்த கட்ட அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடரும் எனவும் கூறப்படுகிறது. திவ்யா.